So last class we saw 3 sutrams. One is the Jalam Jashonte. The Jalam Jashonte la mattum and the PDF la vande Vaku plus Ishaha vande Bala Mav இன்னைக்கு சொன்னாங்க அத வச்சு தான் தெரிஞ்சது because I'm not using that. I just kept it because I wanted to know what to do. அந்த Jalam Jashi அந்த PDF ல வந்து அதுல வாக்கு பிளஸ் ஈஷ வாகீஷன்னு போட்டுட்டு பட்டல அத வந்து ஜலாம் ஜஷோந்தேல மாத்திக்கோங்க. ஓகே, that is wrongly typed there. So அத வந்து மாத்திடுங்க அத மட்டும். So நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது ஜலாம் ஜஷோந்தே. ஜலாம் ஜஷோந்தே என்ன சொன்னோம்? ஜல் அக்ஷரத்தை அந்தே இருந்ததுன்னா பதஸ்ய அந்தே, அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. பதஸ்ய அந்தே ஜல் அக்ஷரம் இருந்ததுன்னா, if it is a padam, okay, then it will change into a jash aksharam. Okay, அதுதான் ஜலாம் ஜஷோந்தே. ஜலாம் ஜஷ் ஜஷி அந்த சூத்திரம் என்ன சொல்றது? One jal aksharam, if it is followed by jash aksharam. Jal aksharam na enadu? Fourth, third, second, one and shasha saha ushmanaha. Okay, ushmanaha. So all the letters excepting the yavarala adu varad antastaha, they are called antastaha. Semi vowels adu varad. From Yamanganana, Yamanganana, the fifth, that will not come. If all the vargams, the fifth class will not come. So the fourth, third, second, first, apra ushmanaha, they only come under jal pratyahara. So jalam, appo jalam appadina shashti bahuvachanam. அப்போ அதனுடைய இடத்துல என்ன வரும்? ஜஷ் ஆதேஷ. ஜஷ் எந்த ஜஷ்? திருத்தியா. ஓகே, திருத்தியா கிளாஸ் ஆஃப் ஆல் த வர்காஸ் ஜபகடதஷ். ஸோ வரும் எப்போ? ஜஷி பின்னாடி இருந்ததுன்னா அது ஜஷி. அந்த ஜஷி வந்து என்னது? ஃபோர்த் ஆர் தேர்ட் கிளாஸ். ஃபோர்த் கிளாஸ் அண்ட் தேர்ட் கிளாஸ், அது ரெண்டும் சேர்ந்துதான் ஜஷ். So jashi is the nimittam, saptami. So jalam is the stani, jash is the adesha. நான் திருப்பியும் ஞாபகப்படுத்துறேன், stani will be in shashti vibhakti, nimittam will be in saptami vibhakti, and the adesha will be in the prathama vibhakti. Okay, the nimittam can also be panchami vibhakti, அது அப்படின்னா பின்னாடி வரும். Okay, it will not come in the place. இப்ப ஸ்தானிங்கிறது ஷஷ்டி தான், அதனுடைய இடத்தில். இப்ப ஜல்லுனுடைய இடத்தில் ஜஷ் வரும். எப்போ வரும்? நிமித்தம் என்ன? காரணம். அதுக்கு பின்னாடி ஜஷ் பிரத்யாகாரா ஃபாலோ பண்ணிட்டுனா. ஓகே, இதுக்கு தான் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம், சொல்லிட்டு. இது முடிஞ்ச உடனே தான் I told you about the third sutra, கரீச்ச. கரி, கர் அக்ஷரம்னா என்னது? கப சட சட கபை ஷஷசர். கரெக்டா? அப்போ கர் அக்ஷரம். அப்போ செகண்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அப்புறம் ஷ ஷ ச. க கிடையாது அந்த இடத்துல. இட் இஸ் நாட் கல், இட் இஸ் கர். ஸோ தே ஆர் ஆல் கர். அப்போ இந்த கர் அக்ஷரம் கரீச்ச, அப்போ என்ன ஆயிடுறது? ஜலாம் சர். Jal aksharam, if it is followed by a kar aksharam, the resultant will be what? Char. Char na enadu? The first one. Okay, so the first vargam da usually adula varum. adha நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். So okay, I will just take you to the other thing, the screen sharing one. 3 நம்ம பார்த்தோம்.
Karicha is nothing but our chartvam. Okay, chartvam. Charna, first one of the vargam, and sir. But her will not come there. அதனாலதான் அது ஜல் இல்ல. ஓகே, அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 சூத்திரம் தான் நம்ம வந்து போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த சூத்திரம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதுலயே நம்மளுக்கு இன்னும் ஒரு சூத்திரம் இருக்கு. ஷேர் த ஸ்கிரீன். இது மூணுலயும் எங்களுக்கு யாருக்கும் டவுட் இல்ல? ஐ கேன் கோ ஃபார்வர்ட். ஹோப் சோ. எஸ் பாலா மேம். அதான் இது டவுட்னு இல்ல. இது இப்போ இந்த ஜலாம் ஜஷோந்தேல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்கல்ல மேடம், மோகா துக்கம்னு. ஆமா, இப்போ இந்த மோகா துக்கம் வந்து ஜலாம் ஜஷோந்தே அப்ளிகபிள் ஆற மாதிரி இது ஜலாம் ஜஸ்ட் ஜஷிக்கும் இது இது ஓகே தான் இல்ல மேடம்? ரெண்டுமே அப்ளிகபிள். ஏன்னா மோகாத் இஸ் தி பதம். எஸ் மேடம். இட்ஸ் a பஞ்சமி விபக்தி, ரைட்? ஆமா மேடம். மோக சப்தஸ்ய பஞ்சமி விபக்தி. அப்போ அது என்ன மோகாத்னு ஆயிடுது. ஆமா. சோ அது வந்து ஜலாம் ஜஷோந்தேயும் வரலாம், ஜலாம் ஜஸ்ட் ஜஷிக்கும் வரலாம். தன்யவாதம் மாதா. இப்போ அததான் நம்ம இன்னும் ஒரு சூத்திரம் பார்க்க போறோம். வேர் இட் வில் பி பதமா இருந்ததுன்னா எப்படி வரலாம்னுட்டு நம்ம ஒரு சூத்திரம் பார்ப்போம். அத ஓகே. இப்போ இந்த ஜகத்துங்கிற சப்தத்தை பார்த்து அதுக்குதான் இதை எடுத்துட்டு இருக்கேன். இப்ப இந்த ஜகத்துங்கிற சப்தம் வந்து ஜகத்துங்கிறது நபும்சகலிங்கம். ஓகே, அதோட வந்து ரூபம் வந்து நம்ம பிரதமா விபக்தியில ஜகத், ஜகதி, ஜகந்தி வருமா? ஜகத், ஜகதி, ஜகந்தி. தகாராந்த நபும்சகலிங்கம் ஜகத். ஓகே, அப்போ இதை நம்ம பார்க்கும்போது இப்ப ஜகத்தோட சகாரா வருது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னது? இப்ப பிரதமா விபக்தி ஏகவச்சனம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம சூ ஜஸ் அதுல சகாரா வந்துடும். சூல வந்து ஊ வந்து நான் சொன்னேன், அது வந்து இட் வில் பிகம் உபதேச அச்சனுநாசிகா இத்து 1.3.2 படி. அப்ப சகாரா மட்டும்தான் ரிமைனிங்கா இருக்கு. இப்ப சகாரா மட்டும் ரிமைனிங்கா இருந்ததுன்னா நம்ம என்ன ரூல் பார்த்தோம்? 2 ஹல் அக்ஷரம்ஸ் cannot come together. அதுல வந்து எது லோபமாகும்? அலோந்தஸ்ய, கடைசியில இருக்கிற அக்ஷரம் தான் லோபமாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, அததான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஜகத் அப்படின்னு வந்ததுன்னா அப்போ இது பிரதமா விபக்தி ஏகவச்சனமா மாறிடுது, சகாரம் லோபமாயிடுது. அததான் போட்டிருக்கா பாருங்க. அடுத்தது I didn't tell you the sutram because we don't have to go through that sutram, but the sutram is 6.1.68 சுலோபக பதசன்யா. ஓகே, அது சுலோபக, அது நமக்கு தெரிய வேண்டாம். இப்ப இந்த ஜகத் வந்து ஜகதா மாறுறது, ஜகத் அப்படின்னு மாறுறது ஏன் அப்படின்னா ஜலாம் ஜஷோந்தே இது ஜஷ்துவம். இப்ப நம்ம ஜஷ்த சந்தியில இப்ப இது ஆல்ரெடி பதமா மாறிடுது. இப்ப ஜகத்துங்கிறது நம்ம சகாரா சூ சேத்தோன்னே அது பதமா மாறிடுது. சோ பதம் பதாந்தே ஜஷ் வந்து ஜல்லு வந்து ஜஷ்ஷா மாறும் அப்படிங்கிறது ஆதேசா. சோ ஜலாம் ஜஷோந்தி. ஓகே, இப்ப இதுலயே இன்னொரு சூத்திரம் இருக்கு. either it can be சர்த்துவம்லயும் வரும் அந்த சூத்திரம், but there is another சூத்திரம் which says வா அவசானே அப்படிங்கிற ஒரு சூத்திரம் இருக்கு. வா அப்படின்னா அவசானேன்னா என்னது? எண்டு. ஓகே, எண்டிங்ல. சோ எண்டிங்ல இருக்கிற லெட்டர் வந்து அவசானே அது பதமா இருந்ததுன்னா மட்டும், if it is a padasya anta,
இட் கேன் பி வா அவசானி. அவசானையில வந்து அது இட் கேன் ஆல்சோ பி சத்துவம். அப்போ என்ன ஆகும்? இந்த ஜகத்துங்கிறது ஜகத்தாவும் இருக்கலாம், ஜகதாவும் இருக்கலாம். வா அப்படின்னா ஆப்ஷனல்னு அர்த்தம். So it can either be Jagat or it can be Jagat. Both are correct. Okay. That is what the Sutram Va Avasane says. Sutra Todu number param. Sutra Sankhya is very, very important. ஏன்னா பூர்வத்ரா சித்தம் நம்ம படிச்சிருக்கோம். பின்னாடி இருக்கிற சூத்திரம் வந்து முன்னாடி வராது திரிபாதியில அப்படின்னு. இப்ப இது திரிபாதியில தான் வருது. ஜலாம் ஜஷோந்தே 8.2.39, whereas Va Avasane comes in 8.4.56. ஏன்னா 55 தான் கரீச்ச சூத்திரம். I'm not wrong. கரீச்ச, yes, 8.4.55. So 8.4.55ல ஜலா கர் சர். அப்ப என்ன ஆயிடுறது? பத்தமா வந்துடுறது. When a jal aksharam is followed by a kar aksharam, the pratama comes. Okay, so char வந்துடும். அப்போ 55க்கு பின்னாடி இன்னொன்னு வருது. 56ல என்ன வருதுன்னா வா அவசானே இதி வா சர்த்துவம். So two சூத்திரம்ஸ். சர்த்துவமா இருக்கிறது வா அவசானையில எண்டிங்ல சர்த்துவமாகவும் இருக்கலாம். So இந்த ஜகத்து ஜகதுங்கிறது it becomes jagat here due to va avasane. Okay, சர்த்துவம்க்கு தான் அது va avasane. கரீச்ச, after கரீச்ச va avasane is the sutram. So at the end it can also be சர்த்துவம். Okay, இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜகத். இப்போ இந்த ஜகத்திலேயே பாருங்க. இப்போ ஜகத்துங்கிறது ஐதர் இட் கேன் பி ஜகத். இப்போ ஜகத் அஸ்தி, ஜகத் அஸ்தி. இங்க ஜலாம் ஜஷோந்தே. ஜகத் வர்த்ததே, ஜகத் வர்த்ததே. இங்கேயும் ஜலாம் ஜஷோந்தே தான். ஏன்னா பின்னாடி இருக்கிறது ஜஷி கிடையாது. ஜகத் பரிவர்த்ததே. இட் கேன் பி ஜகத் பரிவர்த்ததே. Okay, because it is all jalam jashonte. At the same time, the chartvam can be va avasane. That means at the end it can be both the letters if it is a padam. alla ஞாபகம் வச்சுக்கோங்க. Only if it is a padam. Okay, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, now we will go to the next sutram, which is 8.4.40 சுத்துவ. சுத்துவ சந்தி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். So, but the சூத்திரம் என்னது? ஸ்தோஹோ சுனா சுஹு. நல்லா I'm repeating the sutram. ஸ்தோஹோ சுனா சுஹு. இப்போ ஸ்தோஹோ அப்படின்னா ஷஷ்டி it is there. இது ரெண்டுமே. ஓகே, சோ ஸ்தோஹோ ரெண்டு சகாரா தவர்கயோஹோ. ஓகே, அப்புறம் சுனா. சுனானா என்னது? ஷகாரா சகாரா. ஆனா இங்க இது நிமித்தம் கிடையாது. நம்ம என்ன சொன்னோம்? ஒரு சூத்திரம் வரணும்னா ஒரு ஏதோட இடத்துல எது வரணுமோ அந்த இடத்துல ஸ்தானியில ஷஷ்டி வரணும். ஆதேசம் என்னவா இருக்கணும்? பிரதமா விபக்தியில வரணும். நிமித்தம் என்ன சொன்னோம்? சப்தமியா இருக்கும், சில இடத்துல பஞ்சமியா இருக்கும். 90% it will be சப்தமி. மெனி இப்ப அக்கஹ சவர்ணே தீர்க்கஹல பஞ்சமி வரும். ஆத் குணஹ அதுலயும் பஞ்சமி தான் வரும். ஓகே, இப்போ இந்த சுனா அப்படின்னு சொல்றாரு திருத்தியா விபக்தியில வருது. அப்படிங்கிறது. ஓகே, அதுல வந்து சுனாங்கிறது குருணா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சுனா திருத்தியா விபக்தியில வரும். இப்ப திருத்தியா விபக்தி எடுத்துட்டோம்னா நம்ம வந்து அதுக்கு வந்து நிமித்தம் அதை எடுத்துக்க முடியாது. இட் இஸ் யோகே. அதை வந்து நம்ம யோகேன்னு சொல்றோம்.
ஏ யோகே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கிராமட்டிக்கலி பார்த்தானா எப்படி வரும்னா சகாரக தகார த தோஹோனா தூ தவர்க சகாரமும் தவர்க்கமும் எதுவா மாறும் ஷகாரமும் சவர்க்கமுமா மாறும் எப்போ when chuna is there எப்போ அது எப்படி வரும் யோகே யோகேனா it can be both sides see பூர்வஹ also it can be there பரஹ also it can be there next slide பாருங்க இப்போ டு இந்த இடத்துல will become stu here the tritiya can be this or this can come first பின்னாடி சகாரம் தகாரமும் வரலாம் then also the result will be prathama இது மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நிமித்தம்ல என்னது பின்னாடி தான் வரும் ஓகே நிமித்தம் சப்தமியில பின்னாடி தான் வரும் நிமித்தம் பஞ்சமியில என்னது முன்னாடி தான் வரும் பட் இது திருத்தியா அது வந்து யோகே அப்படின்னா இட் கேன் பி எய்தர் வேஸ் ஸ்தோஹோ சுனா ஸ்டுஹு திருத்தியால வருதுன்னா அது வந்து இந்த சைடு சகாரம் தகாரம் பிளஸ் ஷகாரம் சகாரம் will bring in shakaram chakaram otherwise shakaram chakaram plus sakaram takaram will again bring in shakaram chakaram அதுதான் யோகே it can be either way around okay இததான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதனாலதான் இங்க இந்த சூத்திரம் திருத்தியா விபக்தி because we don't have a nimittam here it is only yoge ஸ்தோஹோ ஸ்டுனாஷ்டு அதாவது சுத்துவ சந்தியும் ஸ்டுத்துவ சந்தியும் இந்த ரெண்டுமே யோகேல தான் வரும் அதனால்தான் ஸ்தோஹோ ஸ்டுனாஷ்டுஹு ஸ்தோஹோ ஸ்டுனாஷ்டுஹு அது வந்து ரெண்டும் ஒண்ணுதான் அந்த பக்கமும் ஸ்தோஹோ வரும் இந்த பக்கம் ஸ்டுஹு வரும் நடுவுல ஸ்டுனா வரும் அந்த பக்கம் ஸ்தோஹோ வரும் இந்த பக்கம் ஸ்டுஹு வரும் நடுவுல ஸ்டுனா வரும் So both have the same principle behind it. இப்ப என்ன ஆயிடுறது சகாரம் தகாரம் ஓகே சோ சகாரம் இப்போ அதுல என்ன போட்டிருக்கா நான் அன்னைக்கு சொன்னேன் யதா சங்கியம் அனுதேச சமானம் அப்படின்னு அப்போ யதா சங்கியம் அனுதேச சமானம்னா அதுக்கு அதுபடி அது எப்படி சா வந்தா ஆதேசம் வந்து ஷகாரா தான் வரும் தா வந்தா சக்காரா வரும் தக்காரா சக்காரா தக்காரா சக்காரா தக்காரா ஜகாரா ஓகே தக்காரா ஜகாரா ந வந்து வரும் நக்காரா அந்யகா சோ இது வந்தா இதுதான் வரும் அது வந்தா அதுதான் வரும் ஓகே இதுதான் யதா சங்கியம் அனுதேச சமானம் நான் சொன்னேன்ல இன்னைக்கு அயவாயாவா சந்தியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏச்சவயவாயா சூத்திரத்துல சோ அதே மாதிரிதான் இது யதா சங்கியம் இது வந்து சவரணம் அந்த இது கிடையாது யதா சங்கியம் அனுதேச சமானம் எப்படி அந்த நம்பர் வருதோ அதை ஃபாலோ பண்ணி பேரலா இந்த நம்பரும் இட் வில் ஃபாலோ இட் ஸோ நம்ம அதுக்கு அடுத்தது அவங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பார்த்தாச்சு ராமஸ் ஷேத்தே ஓகே இப்ப ராமஸ் இப்ப அதுல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட்ல ஸ்தோஹோ அப்ப சகாரா தவர்கத்தோடு ரெண்டுமே இதுல எது வேணா இருக்கணும் இதுல சகாரா இருக்கு பின்னாடி என்ன இருக்கு ஷேத்தே அது ஷகாரா ஆர் சகாரா அதுல எது வேணா இருக்கலாம் சோ பின்னாடி இருக்கிறது ஷகாரா இருக்கு சோ வாட் இஸ் த ரூல் த சகாரா வில் சேஞ்ச் டு ஷகாரா நம்ம பார்த்தோங்க இங்க யதா சங்கியம் அனுதேச சமானம் சோ அதுதான் ரூல் சோ ராமஸ் ஷேத்தே சோ ராமஸ் ஷேத்தே அது அப்படின்னா ராமஹ ஷேத்தே அந்த விசர்க்கம் வந்து அங்க சகாரமா மாறும் அதுக்கு நிறைய சூத்திரம்ஸ் இருக்கு விசர்க்கம் வந்து சகாரம் வந்து இந்த ரேஃபா அப்படிலாம் வரும் என்னெல்லாமோ இருக்கு அதுல லெட் அஸ் நாட் கோ இன்டு இட் லெட் அஸ் ஜஸ்ட் திங்க் ஆஃப் சகாரம் the sakaram will become shakaram so shakaram இங்க வந்து அது ஷேத்தே அப்படிங்கிறது இங்க ஷகாரமா மாறிடுது ஓகே அப்ப ஸ்தோஹோங்கிறது ஷஷ்டி விபக்தியில இருக்கிறதுனால
ஷஷ்டி விபக்தியோட ஸ்தானத்துலதான் அந்த மாற்றம் நடக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஆதேசம் என்னவா வரும்? ஷகாராவோ சவர்க்கமாவோ வரும். இங்க வந்து சகாரம் வந்ததுனால ஷகாரம் வந்தது. So we get the answer Ramashite. Okay. Shakare pare sakarasya sthane shakara adeshah Ramashite. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஏன்னா நான் இன்னொரு சூத்திரம் இதோடய சேர்த்து சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க யாராவது. அந்த இது புரியவே இல்லை மாட்டா. அந்த அந்த என்ன சொன்னாலும் அது பயங்கர கன்ஃபியூஸா இருக்கு மாட்டா. இந்த இதுதான் பிளஸ் அது அது இது ஆக்சுவலி சுத்வ சந்தி தானே மாட்டா? அது ஆக்சுவலா ஆமாமா சுத்வ சந்தி தான். அப்ப ஸ்தானி என்னது? ஸ்தானி என்னது இதுல? சகாரமும் தகாரமும் தானே மாட்டா? கரெக்ட். ஆதேசம் என்னது? ஆதேசம் வந்து ஷகாரம் சவர்க்கம். ஓகே, இது ரெண்டு புரிஞ்சு போயிட்டா? அப்ப ஸ்தோஹோ புரிஞ்சு போயிடுத்து, ஸ்சுஹு புரிஞ்சு போயிடுத்து. இப்போ உங்களோட டவுட் வந்து ஸ்சுனால தான், கரெக்டா? ஆமா, ஸ்சுனா ஏன் திருத்தியால வருதுன்னா அது பின்னாடியும் வரலாம் முன்னாடியும் வரலாம். அது புரியல மாட்டா. அப்படின்னு என்ன புரியல மாட்டா. சகாரம் தவர்க்கத்துக்கு அப்புறமா ரெண்டு பக்கமும் மாறும் அது. முதல்ல இப்ப போட்டிருக்கா பாருங்க. முதல்ல என்ன போட்டிருக்கா? ஸ்து பிளஸ் ஸ்டு. ரெண்டாவது என்ன போட்டிருக்கா? ஸ்டு பிளஸ் ஸ்து. ஓகே ஓகே. நான் வந்து எல்லாமே முதல்ல வரலாம், அதுவும் முதல்ல வரலாம். ஓகே 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 புரிஞ்சுது. ஆனா ஆதேசம் வந்து ஸ்டு தான். ஓகே ஓகே. புரியுதா? எஸ் புரியுது. அதனாலதான் அது யோகே, அதுக்காக தான் திருத்தியால இருக்கு. இருக்கு மாட்டா. அதுதான் புரியுது இல்ல மாட்டா. அது ஏன் திருத்தியா விபக்தின்னு சொல்றாங்க? Because it is yoge. It is joining both sides. Okay. அதனாலதான் Panini has used the tritiya. Okay. The by, through, the மாதிரி எல்லாம் இங்கிலீஷ்ல both sides it can go. Okay. If we use a saptami, it has to be only at the back. It cannot go to the front. If we use a panchami, it will be only at before. It cannot go to the back. Okay? Okay. புரியுது மாட்டா. அதனாலதான் he has used tritiya here. Tritiyartham என்னது? யோகா. யோகா is the joining both sides. It can go both sides. அதனாலதான் பூர்வகாவும் இருக்கலாம், பரமாவும் இருக்கலாம். புரிஞ்சுது மாட்டா. Anybody? I can go to the next one. Okay. இப்போ இங்க பாருங்க. இப்போ இது பாருங்க. ராஜ் பிளஸ் நா. நல்லா பாருங்க. இப்ப ராஜ், இப்ப ஜக்காரா இஸ் இந்த எந்த இதுல இருக்குது? நித்யா மேடம் நீங்களே பதில் சொல்லுங்க. ஜகாரம் என்ன வர்க்கம்? சவர்க்கம் மாட்டா. அப்ப இது முன்னாடி வந்துடுதா? ஆமா, ஆமா, யோகானால இது முன்னாடி வந்துடுது. சவர்க்கம். இப்ப ஜகாரா இஸ் சவர்க்கம். இப்போ அங்க வந்து நான் வந்து எதுல வருது? எந்த வர்க்கம்? சவர்க்கம். சவர்க்கம். சோ ஸ்து பின்னாடி வந்துடுது, ஸ்டு முன்னாடி போகுது. கரெக்டா? ஆமாட்டா. இப்போ அந்த ராஜ்ங்கிறது ஆனாலும் ஆதேசம் என்னவா இருக்கும்? ஆதேசம் வந்து சக்காரமா தான் இருக்கும். சோ சக்காரமா தான் இருக்கும். அப்ப ஜக்காரம்க்கு என்ன ஆதேசமா வருது அங்க?
கரெக்டா? ஆஹ் இப்போ ஆஹ் எது வந்தா இப்ப ஜகாரத்துக்கு அங்க ஆதேசம் என்னவா வந்திருக்கு? கரெக்டா கரெக்டா யோசிங்கோ. இங்க என்னவா வந்திருக்கு? கீழே வந்திருக்கு, இல்ல அது இல்ல பார்த்தே படிங்கோ. இல்ல இல்ல நான் ஸ்கிரீன்ல இது பண்ணி வச்சிருக்கேன், மத்தவங்க தெரிய மாட்டேங்குது. ஸ்கிரீன் என்னோட ஸ்கிரீன் தெரியலையா? இல்ல 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 தெரியறது மத்த நான் ஜூம் பண்ணதால கீழே எனக்கு ஜகாரா பரஸ்ய நகாரஸ்ய ஸ்தானே. இல்ல அது வேண்டாம். நீங்க அதுவா? ராக்கு அப்புறம் கீழே வந்து என்ன வந்திருக்கு? ஜகாரா தான் வந்திருக்கு. ஜக்காரா தான் வந்திருக்கும். ஏன் ஜகாரா தான் வந்திருக்கு? ஏன்னா அது ஆதேசமும் அதேதான் இருக்கும். அததான் அந்த தான் நீங்க புரிஞ்சுக்கணும். கரெக்டா? எப்படி ஓகே மச்சான். இருந்தாலும் ஸ்தோஹோ பின்னாடி இருந்தாலும் ஸ்தோஹோ முன்னாடி இருந்தாலும் ஆதேசம் வந்து ஸ்சூ தான். ஓகே மச்சான். சோ இங்க ஜகாரம் வந்தாலும் இந்த ஆதேசம் வந்து ஜகாரமா தான் இருக்கும். ஆனா இங்க வந்து ஸ்தோஹோல தான் ஸ்தானி, அந்த ஸ்தோஹோ தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இப்ப தக்காராவோட நக்காரா இருக்கு. இப்ப நக்காராவோட இடத்துல என்ன வரும்? ஞக்காரா வந்துருக்கு. அப்போ அப்போ இப்ப இந்த ஜகாராவும் ஞக்காராவும் சேர்ந்தா என்ன வரும்? நம்மளுக்கு தெரியுமே, சம்யுக்த அக்ஷரம் படிச்சிருப்போமே, வரும். அதனால it becomes ராக்யா. ராக்யா இஸ் ராஜன் சப்தத்தோட திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஓகே ஓகே ஓகே. மச்சான். So I hope everybody is able to understand this. அந்த எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு முதல்ல ஸ்டூ வந்திருக்கு, பின்னாடி ஸ்டூ வந்திருக்கு. ஆனா ஆதேசம் வந்து ஸ்டூ தான். ஓகே, அதே மாதிரி இங்க முன்னாடி ஸ்டூ வந்திருக்கு, பின்னாடி ஸ்டூ வந்திருக்கு. எப்படி வேணா வரலாம். அதனாலதான் அது திருத்தியா விபக்தி ஸ்டூனாங்கிறோம். ஆனா அது ஆதேஷா will be only ஸ்டூ. புரியுதா எவ்ரிபடி? எஸ் மச்சான். மத்த இது அனுப்பவே இல்லையா? மத்த இதோட இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த சூத்திரம்ஸ முடிச்சிட்டு இந்த ஃபுல் பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். ஏன்னா இது அந்த இது பார்த்தோன்னே நன்னாவே புரியுது. ரெண்டு எக்ஸாம்பிளும் இல்ல அததான் சொன்னேன். நல்லா நான் இது அதனாலதாமா ஐ டிட் நாட் வாண்ட் டு ரைட் அண்ட் ஷோ. பிகாஸ் சௌமியா மேடம்னா சௌமியா மேடம்லாம் அவெல்லாம் பெரிய ஜீனியஸ். ஓகே, சௌமியா டாக்டர் சௌமியா பண்ணும்பொழுது நம்ம எல்லாம் சும்மா அது அட்லீஸ்ட் ஷி ஹஸ் டன் சச் a குட் ஜாப். இதுவும் அவங்க இப்படி பண்ணல. அவங்க வந்து வீடியோல சொல்லி கொடுக்கும்போது இத ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து நானா ஒரு பிடிஎஃப் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, if you see her, she would have not given notes like this. Her notes will not be there. We have to make our own notes using her video recordings. That is how it is. So it is very arrow எதுக்கு இப்படி upwards கொடுத்திருக்கு? இது வந்து இதுவா வரணும் இல்லையா, கீழே வரணும் இல்லையா? arrow மேல் பக்கமா கொடுத்திருக்கு. புரியல. இல்ல arrow ஞாக்கு மேல arrow கொடுத்து நாக்கு ஸ்டூ அது கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா, ஸ்டூக்கு தானே ஞா. கரெக்ட். அது அப்ப டவுன் வேர்ட்ஸா வரணும் இல்லையா arrow? அது டவுன் வராதே, ஏன்னா அதுதானே ஆதேஷ. இல்ல புரியல, என்ன சொல்றேன்னு சொல்லுங்க. அதாவது இப்ப நீங்க கேக்குறது வந்து எதனால ஆரோ மேல பார்த்து கொடுக்கறான்னு. ஆமா, ஆரோ ஏன் மேல பார்த்து கொடுக்கறா? இதுல பாருங்க, இதுல வந்து மேல பார்த்து தானே கொடுத்திருக்கா. ஆமா, எல்லாத்துலயுமே மேலதான் இருக்கு. அதனாலதான் ஆமா, அதுக்கு பதிலாக தானே இது வருதுமா. ஞாக்கு பதிலா நக்காராக்கு பதிலா தானே ஞக்காரா வருது. அப்போ அது கீழே வரணும் இல்லையா arrow? அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. It depends, ma. It depends on individuals. Okay. நான் அது எனக்கு புரியறதுக்காக நான் கேக்குறேன், அவ்வளவுதான். It's okay. Just நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். Instead of that, this is there. Okay. This changes into this. Okay. Now will change into உங்க புரியறதுக்கு நீங்க கீழே போட்டுண்டாலும் it's okay. No problem. Okay. Okay. But now will become nya அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், அதுதான். சரி மாதா. ஓகே, இப்ப பாருங்க. இப்ப நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, திரிபாத்யாம் சூத்திர சங்கியா கிரமேண ஏவ
சூத்ராணாம் பிரவருத்தி அப்படின்னு அவங்க முதல்லயே போட்டிருக்காங்க. இப்ப ராமஸ் சினோதி, இப்ப ராமஸ் சினோத்திங்கிறது ராமஸ் சினோதி. இப்ப அவங்க எப்படி சூத்திரம் கொண்டு வராங்க? அது வந்து சூத்திரம் அவங்க காமிக்கல. இது சூத்திரம் எப்படி கொண்டு வராங்க? சத்து பிளஸ் சித்து. இது வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். சச்சித் அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். கரெக்டா நம்ம சிக்ஷால அப்படியே சத்து பிளஸ் சித்து அப்படின்னா சச்சித் அப்படின்னு எழுதிடுவோம். ஆனா அது எப்படி வருது அப்படிங்கறதான் நம்ம சூத்திரம் மூலமா தெரிஞ்சுக்கணும். இப்ப சத்து பிளஸ் சித்து நம்மளுக்கு கொடுத்தானா அது வந்து சத்து இஸ் ஆல்ரெடி பதம். ஓகே, சத்துங்கிற சப்தத்துக்கு முதல்ல சக்காரா நம்ம ஆட் பண்ணினா சத்து பிளஸ் சூ அப்படின்னு வந்ததுன்னா அந்த சூல சக்காரா லோபம் ஆயிடும், ஊ லோபம் ஆயிடும், சக்காரா லோபம் ஆயிடும். ஸோ சத்து பிகம்ஸ் அ பதம். ஸோ சத்து பிளஸ் சித்துல சத்து பிளஸ் சித்து ஜலாம் ஜசோந்தே அப்படின்னு ஆயிடுது. இப்ப தக்காரம் வந்துடுது. இப்ப இந்த தக்காரம் வந்து அடுத்த சூத்திரம் பாருங்க, நம்பரையும் பார்த்துட்டே வாங்க. 8.2.39 இஸ் ஜலாம் ஜசோந்தே. அடுத்தது okay, I'm just making it little bigger for you. சஜ்ஜு பிளஸ் சித். ஏன் நம்ம சஜ்ஜு போடுறோம்? ஏன்னா நம்ம பார்த்தோம் யதா சங்கியம் அனுதேச சமானம், எந்த லெட்டருக்கு எந்த லெட்டர் வரணும். இப்ப தக்காரா வந்து 3வது லெட்டர் ஒரு வர்க்கத்துல. சோ சகாரத்துக்கும் 3வது லெட்டர் ஜகாரம் வரணும். அப்போ சத்து பிளஸ் சித்து ஸ்தோஹோ சுனாஷ்டு ரூல் படி. கரெக்டா? அப்புறமா இது வந்து ஸ்தோஹோ சுனாஷ்டு போட்டோம். அடுத்தது வந்து சஜ்ஜு பிளஸ் சித்து வச்சிருந்தோம்னா இங்க வந்து சகாரா வந்து பின்னாடி கர் லெட்டர். அப்ப கரி, கரியில வந்து என்னது ஜலாம் கரி சர் சிஹு, அதான் சூத்திரம். கரீச்சங்கிறது தான் சூத்திரமா போட்டிருப்பா. ஆனா ஃபுல் சூத்திரம் நம்ம எடுத்துட்டோம்னா ஜலாம் ஜல் அக்ஷரத்தோடு கர் அக்ஷரம் பின்னாடி இருந்ததுன்னா சர் அக்ஷரம் வரும். அப்போ அதோட ஃபர்ஸ்ட் அக்ஷரம் வரும். சோ சச், சச்சு பிளஸ் சித். சோ சச்சித். இதோட சூத்திரம் நம்பர் பாருங்க 8.4.55. ஸோ மேலேருந்து 8.2.39, 8.4.40, 8.4.55. ஸோ பூர்வத்ராசித்தம் ரூலை ஃபாலோ பண்ணுறது. ஓகே, anybody has any doubt in this? ராமஸ்டினோத்தில ஒன்றும் கிடையாது. இந்த சகாரச ஒரு ஸ்தானத்துல என்ன வரும்? ஷகாரம் வரும். ஸோ ராமஷ் plus chinoti will become Ramash chinoti. Stoho shunashchu ஊர்படி. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சத்து பிளஸ் சித்து எப்படி ஆறுது சச்சித்துன்னு? ஆமாக்கா. ஓகே, so I think I go to the next one. இப்ப இவங்களே பாருங்க எக்ஸாம்பிள். ஷர்கின் ஷார்கின் ஜெய. இப்போ இங்க நகாரம் வருது. ஓகே, இட் இஸ் எண்டிங் இன் நகாரம் which is தகாரம். அப்ப தகாரம் பிளஸ் சகாரம் ஆப்போசிட்ல ஜெயா வருது. இட்ஸ் அ சகாரம். ஸோ நகாரத்தோட இடத்துல ஞகாரம் வரும். ஸோ இட் வில் பி ஸ்தோஹோ சுனாஷ்டு ஷார்கின் ஜெய. ஜெய. இப்ப சஜ்ஜனக, சட்டு பிளஸ் ஜனக. சத்து வந்து என்னது ஆடுறது? ஜலாம் ஜசோந்தே படி 8.2.39 படி சத்து பிளஸ் ஜன. இப்ப இந்த தகாரம் வந்து நம்ம முதல்ல ஜலாம் ஜசோந்தே பண்ணிட்டு அப்புறம் இந்த தகாரம் வில் பி தகாரம் ஸ்தோஹோ சுனாஷ்டு படி சஜ்ஜு பிளஸ் ஜனக வில் பி சஜ்ஜனக. ஈஸியா இருக்கா இது புரிஞ்சுக்க? மாதா ஹரியோ மாதா, பார்வதி ஹரியரன் மாதா. சொல்லுங்க. இது புரிஞ்செடுத்து இது ரெண்டும் இது கரெக்டா. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேன் இல்லையா மத்தம் சச்சித்ல. சச்சித்ல இது வந்து நம்ம வந்து ஜலாம் ஜசோந்தே பண்ணி சோஹோ சுனாஷு பண்ணி அப்புறம் கரீச்சா பண்ணியிருப்போம். இப்ப டைரக்டா நம்ம வந்து இத்து இச்சுங்கிறதுனால நம்ம வந்து இது மட்டுமே பண்ண முடியாதா மாதா?
அது வந்து ஹலோ எப்பொழுதுமே இப்படி வரிசையா தான் வரணுமா இல்ல அது LSKல எப்பொழுதுமே நம்ம எல்லாருக்கும் வர டவுட் இதுதான். ஓகே. ஆனா பாணினியோட ரூல் படி ஒரு பதமா எடுத்து இல்லையா சத்து வந்து. ஆமா ஆமா. அதனால கண்டிப்பா நீங்க கேக்குறதான் நான் என்னோட டீச்சர்ட்டையும் கேட்டிருக்கேன். ஆனா ரூல் படி நம்ம இப்படிதான் பண்ணி ஆகணும். ஓகே. அதான் இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த சங்கியா இதுபடிதான் வந்தாகணும். அது அப்படிதான் பண்ணி ஆகணும். ஓகே. ஜலாம் ஜசவந்தே பண்ணாமலே பண்ணலாம் அத. கரெக்டா? ஆமா மாதா, அதுக்கு தான் கேட்டேன். ஜலாம் ஜசவந்தே பண்ணாம நம்ம வந்து வெறும்ன சத்து பிளஸ் சித்த வந்து நம்ம வெறும் தக்கார சேஸ்தானே சக்காரக போட்டு சக்கார ஆதேஷக பண்ணி சச்சித் டைரக்டா கொண்டு வந்துடலாம் போலாம். ஆனா பாணினியன் கிராமர் இன்வால்வ்ஸ் தீஸ் ரூல்ஸ். நீங்க ஜலாம் ஜசவந்தே பண்ணாம நீங்க வந்து எதுக்குமே முன்னாடி போக முடியாது. That is how you learn the அஷ்டாத்தியாயி பிரமாணங்கள். These are all pramanas. The rules are all பிரமாணங்கள். வாக்கிய ஓகே, they are all சூத்திர பிரமாணம். இந்த பிரமாணம் வந்து லைனா தான் வரும். ஓகே ஓகே, சஜ்ஜன பார்த்தோம். இப்போ வந்து நம்ம 8.4.40ல ஸ்தோஹோஷ் சுனாஷ் சுகு பார்த்தோம். இப்போ இது முடிஞ்சுடுத்து. ஸ்தோஹோஷ் சுனாஷ் சுகுல நம்மளுக்கு சஜ்ஜன சச்சித்து எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இதுல ஒரு அபவாத சூத்திரம் வருது. அந்த அபவாத சூத்திரம் என்னன்னா ஷாத். ஒண்ணுமே இல்ல, ஷாத். ஷாத்னா ஆத் அப்படின்னாலே பஞ்சமி. ஷாத். ஓகே, ஆத்துன்னு எங்கேயாவது வந்ததுனாலே நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். பஞ்சமி. பஞ்சமி என்னது நமக்கு? பூர்வ நிமித்தம். பர நிமித்தம் வரும்போது சப்தமியில யூஸ் பண்றோம், பூர்வ நிமித்தம் வரும்போது பஞ்சமியில யூஸ் பண்றோம். ஓகே, ஒரு சூத்திரத்துல இப்ப இது என்ன சொல்றான்னா ஷாத் தோஹோ ந. அதாவது இது வந்து திஸ் இஸ் அன் அபவாதம் டு ஸ்தோஹோஷ்டுனாஷ்டு சூத்திரம். எப்படி? ஷாத் பரஸ்ய. இப்ப ஷாத்னா சகாராத் பரஸ்ய. ஷாத் ஷா லெட்டரோடு ஆத் அப்படின்னா ஆஃப்டர் ஷகாரா. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து பஞ்சமி வந்துச்சுன்னா அதற்கு பின்னாடி. அப்போ பரஸ்ய ஷாத் பரஸ்ய தோஹோ தவர்கஸ்ய சுத்துவம் ந ஸ்யாத். இதுல நம்ம ஸ்சூன்னு எடுத்துக்க முடியாது. இப்ப நம்ம ஸ்தோஹோ ஸ்சுனாஸ்சுகுல ஸ்சூங்கிறது என்னது? ஷகாரமும் சவர்க்கமும் சேர்ந்ததுதான். இப்ப நம்ம பேசுறதே ஷகாரத்தை பத்தி. அதனால அந்த ரூல்ல நம்ம ஷகாரத்தை விட்டுறோம், சூவை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப சூ மட்டும் எடுத்துட்டோம்னா சுத்துவம் சுத்துவம் அப்படின்னு சொல்றோம். ஷாத் பரஸ்யா. அப்ப அதாவது முதல்ல வந்து ஷா வருது, ஷாக்கு அப்புறமா தவரகம் வருது. ஓகே, ஷாக் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்தோஹோஷ்டுனாஷ்டுல இதுவும் இதுக்கு பின்னாடி வரலாம், இதுக்கு முன்னாடியும் வரலாம். அப்போ நம்மளுக்கு ஆதேசம் என்னவா இருக்கும்? ஸ்டூ. ஆனா அந்த ஸ்டூல இருந்து நம்ம ஷாவை பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு பாணினி என்ன சொல்ற? ஷாத் பரஸ்ய. அப்போ ஷா லெட்டருக்கு பின்னாடி தவர்க்கம் வந்ததுன்னா தக்காரா. ஓகே, தவர்க்கம் வந்ததுன்னா அங்க சுத்துவம் வரக்கூடாது. தட் இஸ் அன் அப்பவாதம், வரக்கூடாது. அதுக்கு ரொம்ப அழகான எக்ஸாம்பிள். கிம் யஸ்யாத் யத் பிராப்தம் தத் சவர்க ஆதேச. அவ வரக்கூடாது, சவர்க்கம் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப அழகா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரஷ்ன. ஓகே, விஷ்ண. இந்த ஷகாரத்துக்கு அப்புறம் தவர்க்கம் வந்தான். அதை நான் உங்களுக்கு இதுல போட்டு காமிக்கிறேன். I don't know whether they have given here. No, they have not given. Okay, இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இதுல வந்து பிரஷ்ன, இப்போ விஷ்ணக பிரஷ்னக அப்படிங்கிறது இருக்கு. இப்போ பிரஷ்ன, இப்ப ஷாங்கிறது முன்னாடி இருக்கு.
இப்ப நாங்கிறது பின்னாடி இருக்கு. பிரஷ் பிளஸ் ந, பிரஷ்ன அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப இந்த நாவோட இடத்துல ஸ்டோஹோ ஸ்தோஹோ ஸ்டுனாஷ்டுஹு நம்ம யூஸ் பண்ணினோம்னா ஓகே. தக்கா இப்ப த அதோட இடத்துல நம்மளுக்கு சக்காரம் வரணும். அப்ப எப்படி வரணும்? அந்த நாவோட இடத்துல பிரஷ்ஞான்னு வரும். விஷ்ணுங்கிற இடத்துல விஷ்ஞான்னு வரும். ஆனா அது அசாதி ரூபம். நம்ம வந்து ஏன்னா ஷகாரத்துக்கு அப்புறம் வர்ற தவர்க்கம் சவர்க்கமா மாறாது. ஓகே, அததான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் ஜஷ்துவம். ஜஷ்துவம் எடுத்துக்கோங்க. ஜஷ்துவம் இப்ப நியாயமா ஷகாரத்துக்கு அப்புறம் தவர்க்கம் இருக்கு. கரெக்டா? இப்ப ஷகாரத்துக்கு அப்புறம் தவர்க்கம் இருந்ததுன்னா அது ஜஷ்சுவம் ஜஷ்சுவம் நம்ம சொல்றது இல்லையே, ஜஷ்துவம் தானே சொல்றோம். ஸோ ஷகாரத்துக்கு அப்புறம் தவர்க்கம் வந்ததுன்னா அது சவர்க்கமா மாறாது. புரிஞ்சுதா இது இந்த ரூல்? எனிபடி? சவர்க்கம் it will not be chutvam will not come. Na syat. Shat toho na tavargasya. Okay, tu na tavargam adoda shashti vibhakti da toho tavargasya chutvam na syat. Chutvam அந்த இடத்துல வராது, வர முடியாது. Cannot come. Okay. So this I just think I'll just give you this page. Try to do it and you will find it. You have a screenshot. Aprama, I will send you this also and this also. Vishnu Chapala. நம்மளுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஜஸ்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து இதே இதுதான். இப்ப நம்ம ஜஷ்துவம் பார்த்தோம், சர்த்துவம் பார்த்தோம், சுத்துவம் பார்த்தோம். அடுத்தது ஸ்டுத்துவம். ஸ்டுத்துவம்க்கு என்னது? இதேதான். ஸ்தோஹோ கம்ஸ் 40 8-4-40 ஸ்தோஹோ ஸ்டுனா சுகு. அதாவது சூத்திரசிய பூர்வம் எத் அஸ்தி சூத்திரானந்தரம் அனுவர்த்தத்தைன்னு நம்ம சொல்லுவோம். அது அனுவர்த்தத்தைன்னா சூத்திரத்துக்கு முன்னாடி இருக்கிறத அடுத்த சூத்திரத்துக்கு அதுல இருக்கிற இதையும் நம்ம சேர்த்து எடுத்துப்போம். அனுவர்த்தத்தை அப்படின்னா அந்த ஸ்தோஹோவை முன்னாடியில இருந்து நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஸ்தோஹோ ஸ்டுனா ஸ்டு. ஓகே, அப்ப ஸ்தோஹோ இங்கே அதேதான். ஸ்து யோகே தான். இது இங்கேயும் திருத்தியா தான். யோகே ஸ்டு சேம் பிரின்சிபல். ஸ்தோஹோ ஸ்டுனா ஸ்டு. இங்க ஸ்தோஹோ ஸ்டுனா ஸ்டு. அங்க சகாரா தவர்கா வித் shakara chavarga. The adesha will be shakara and chavarga. Here sakara and tavarga with shakara, murdanya shakara and takara, that is tavarga, will be shakara and tavarga adesha. So this sutra and the earlier sutra is the same, only the letters. Adha inga teacher ottar solluvar, the takara is a very very பாவமானது. It can go with anything. Everybody will change only takara. அது பெரிய தியாகி, அது எல்லாருக்கும் விட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தக்காரா அங்கேயும் விட்டு கொடுத்துட்டு சக்காரமா சவர்க்கத்தை மாறிடும். இங்கேயும் விட்டு கொடுத்துட்டு தேவர்க்கமா மாறிடும். அதுதான் இப்போ ஸ்து சகாரா பிளஸ் தவர்க, ஸ்டு ஷகாரா பிளஸ் தவர்க ஆதேசம். பட் என்ன ஆகும்? பழைய இது மாதிரியே சேம் ஃபிகர். ஸ்து ஸ்டு ஃபர்ஸ்ட் வரலாம், ஏன்னா அது திருத்தியா விபக்தினால யோகே. ஸ்தோஹோ ஸ்டுனா ஸ்டுஹு. So yoge. Okay, so purvam also it can be there, prathama param also it can be there. Same yatha sankyam anudesha samana. So sakarathukku மூர்தன்ய சகாரா த த த த ந ட ட ட ட ந. இது லெட்டர்ஸ் எல்லாம் அப்படிதான். இப்ப பாருங்க எக்ஸாம்பிள். ராமஸ் பிளஸ் ஷஷ்டஹ.
ராமசஷ்டக. அப்போ ஸ்து இங்க வருது, ஸ்டு பின்னாடி வருது. சோ அந்த ஸ்து ஓட இடத்துல ஆதேசமா ஸ்டு வருது. ஷகாரே பரே சகாரஸ்ய ஸ்தானே ஷகார ஆதேசக ராமசஷ்டக. இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சப்புறம் நான் அடுத்ததுக்கு போறேன். இது வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். சகாரத்தோட இடத்துல மூர்தன்ய ஷகாரம் வரும். ஓகே, சோ அது அடுத்தது பிரேஷ் டா. நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்து பின்னாடியும் இருக்கலாம் முன்னாடியும் இருக்கலாம். அப்போ பேஷ்டா, பேஷ்டா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பிஷ் தாத்துல இருந்து வருது. பேஷ்டானா அந்த மாவு. ஓகே, அதை வந்து சொல்லுவோம். அது வந்து பேஷ் அப்படிங்கிறது டா. இங்க ஸ்து வந்திருக்கு, பின்னாடி வருது. ஆனாலும் ஸ்டு தான் ஆதேஷா வரும். பின்னாடி வந்தாலும் சரி முன்னாடி வந்தாலும் சரி. இது யோகே ஸ்தோஹோ ஸ்டுனாஷ்டுஹு ஸ்தோஹோ ஸ்டுனாஷ்டுஹு. சோ ஷகாராத் பரஸ்ய டகாரஸ்ய ஸ்தானே டகார ஆதேஷः. Okay, so it can be either way. So the sutra அந்த is பிரிச்சதி பிருஷ்ட இல்லையா, பிரிச்சதியோட பிருஷ்டா இந்த ரூல்ல தானே ஆறுது. பிரிச்சதாத்தோட பிரிச்சு வந்து கூப்பிட இருக்குமா? பிரிச்சு வேற, அது வந்து கேள்வி கேட்கறது. இது வந்து பேஷ் பிஷ் தாத்து. இல்ல அது தெரிஞ்சது எனக்கு. நான் அதுக்கு சொல்லல. நான் என்ன கேட்க வரேன்னாக்க, இப்போ அந்த பிரிச்சுல வந்து இச்சு வந்து இஷாயி இட்டு ஆறுது இல்லையா, அந்த இஷி இட்டு இந்த ரூல்னாலே ஆறுது கேக்குறேன் நான். பிருஷ்டவா இல்ல, அது வந்து வேறமா, அது வேற ரூல் இல்லையா. எனக்கு அது அது வந்து சத்துவ சந்தி வரும். Don't confuse. Okay. There are two more sandhis coming in between. Okay. You don't confuse yourself. இது வந்து பிஷ் தாத்துக்கு திருச்சு பிரத்யாந்த அவளே அழகா கொடுத்துருக்கா பாருங்க. ஓகே, பிஷ் வந்து திருச்சு. அப்போ அது என்னவாகும் நம்மளுக்கு? பிஷ் வந்து நம்மளுக்கு திருச்சு வரும்போது பேஷ் பேஷ் திரு ஆகும். அப்ப பேஷ் திரு. அப்போ இஷ்ஷுக்கு அப்புறம் திரு வருதுனால அது வந்து பேஸ்ட்ருன்னு ஆயிடும். பார்வதி மேடம், ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? பார்வதி சிவராமன் மேடம். ஆமா மாதா, ஒரு நிமிஷம். ஆனா அதுதான் வந்து திருச்சி பிரத்யை வந்துதான் வருது மாதா. பிரிச்சிலையும் பிரேஷ்டா வந்து அதான் பிஷ்ல இது வந்து இப்படி வருது இல்லையா. ஒரு நிமிஷம் இருங்க. பேஷ் பிளஸ் திரு. இங்க இந்த தகாரா பிகம்ஸ் டகாரா. சோ பேஷ்ட்ரு. ஆமா. இப்ப நேத்ரு பித்ரு அந்த மாதிரி, பிதா பிரதமா விபக்தி ஏகவச்சனம் மாதிரி பேஷ்டா பிதா அதே மாதிரி. ஆனா அது வந்து வேற. அது வந்து நீங்க சொல்றது பிருஷ்டுவா. இல்ல மாத்தா, நான் வந்து அது கேட்கல. ஒரு நிமிஷம். ஐ திங்க் என்னோட கொஸ்டினே வந்து ஒரே ஒரு செகண்ட் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றேன். நான் எனக்கு தெரியல, நான் வந்து கரெக்டா கேக்குறேன். You keep it and we will. You keep it with you and we will see at the end. Yeah. Okay. Yeah. You keep it with you. Yeah. We will see it, but we have to see it. If you have a doubt, we'll see. But கொஞ்சம் later I will see. இப்போ வந்து ராமஸ் தீகதே. இப்போ இது ரொம்ப ஈஸி நம்மளுக்கு. சகாரஸ்ய ஸ்தானே ஷகார ஆதேஷக. கரெக்டா? ஸ்டோஹோ ஸ்டுனாஷ்டுஹு ராமஸ் தீகதே. இப்ப தத்து டீகா இதுவும் பாருங்க. இது தத்து டீகா. இதுல வந்து தத்து டீகா ஜலாம் ஜஸ்வந்தே வந்துருக்கு. தத்து டீகா ஆக்சுவலி அது. ஓகே, தத்துங்கிறோம்ல நம்ம. தத்து சர்வநாம சப்தம். அதுல பிரதமா விபக்தி ஏகவச்சனம் வந்து நம்மளுக்கு தத்து தானே. தத்தே தானி நபும்சகலிங்கத்துல தத்தே தானி தானே நம்மளுக்கு வந்து தத்தோட சப்தத்தோடு. So that will be again தத் டீகா ஜலாம் ஜஸ்வந்தே
இங்க ஸ்டோஹோ ஸ்டுனாஷ்டுனால தட்டு, the dakara will become dakara. So தட்டு டீக்கா. அப்புறம் கரீச்ச, ஜலாம் சர் கரி, ஜலாம் கரி சர் ஸ்யுஹு, அதான் கரீச்ச. சோ தட்டீக்கா. இதுல வந்து எந்த டவுட்டும் இல்லையே. இதுல வந்து you will see any more example is there. Yeah, because this இதுலயும் ஒரு அபவாத சூத்திரம் இருக்கு. I don't know whether I have the time to do that, but I just wanted to do this. Yeah, சக்ரின் டௌக்கசே. இப்ப இந்த இடத்துல பாருங்க, சக்ரின் டௌக்கசே. இப்ப இங்க நகாரா, அப்ப இங்க என்ன வந்திருக்கு, ஸ்தோஹோ ஸ்டுனாஷ்டுஹு. கரெக்டா, இங்க ட ட ட ட ட வந்திருக்கு. இங்க நகாரா, நகாரா இஸ் உங்களுக்கு டவ இருக்கு, இட் வில் டேக் த டவ இருக்கு. அப்போ இங்க நகாரா வந்து, நகாரா இஸ் த பஞ்சமா. ஓகே, சோ தட் வில் டேக் த டகாரத்தோட பஞ்சமா, அதனாலதான் நகாரா. சோ சக்ரின் டௌக்கசே. அப்புறம் இங்க வந்து ஈடு பிளஸ் தே. ஈடுங்கிறது தாத்து. ஈடுனா ஸ்துதி பண்ணறது. ஓகே, ஈடு அப்படின்னா ஸ்துதி பண்ணறது. ஈடு பிளஸ் தே. அப்ப லட்ல காரத்துல பாருங்க, ஈடு தே. அப்போ டகாரா பிளஸ் தகாரா வில் பிகம் டகாரா. சோ ஈடு தே. அப்போ ஈடு தே பை கரீச்ச இட் வில் பிகம் ஈட்டே. இது புரியுறதா? ஈடு தே. யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, சோ ஈட்டே. சோ இது வந்து இதுல வந்து ஒரே ஒரு அபவாதம். இது வந்து ந பதாந்தா தோரணம். ஆக்சுவலி நம்மளோட ஹல்சண்டி பிடிஎஃப்ல வந்து நீங்க ஷாத்தும் பார்க்க முடியாது, ந பதாந்தா தோரணமும் நீங்க பார்க்க முடியாது. ஓகே, அது வந்து இட்ஸ் an அபவாத சூத்திரம். I thought when I'm teaching those two I will do together also. So இப்ப பதாந்தாத் தோஹோ அனாம் ஸ்தோஹோ ஸ்டுனாஷ்டு. அதாவது எப்படி இந்த ஷாத் வந்தது? ஷாத் என்ன சொல்லிட்டு, ஷகாரத்துக்கு அப்புறம் வர்ற தவர்க்கம் will not take the இது சுத்துவம். கரெக்டா? சுத்துவம் ந ஸ்யாத். அதான் நம்ம பிரச்சனை. ஷகாரத்துக்கு அப்புறம் ந வந்திருக்கு, அது பிரஷ்ஞான்னு வராம பிரஷ்ன. ஜஸ்துவம் நானே உங்கள்கிட்ட சொன்னேன். ஜஷ் பிளஸ் துவமும் வந்தோடனே அது வந்து ஷகாரத்துக்கு அப்புறம் வர்ற தவர்க்கம் வந்து ஜஸ்துவம்னு வரல, ஜஸ்துவம்னு தான் வந்திருக்கு. சோ அது ஷாத் அபவாத சூத்திரம். ஃபஸ்தோஹோ ஸ்டுனாஷ்டு. அதே மாதிரி இந்த ஸ்தோஹோ ஸ்டுனாஷ்டுஹுக்கு ஒரு அபவாத சூத்திரம் இருக்கு. அது என்னதுன்னா பதாந்தா தோஹோ அனாம ஸ்தோஹோ ஸ்டுஹு. ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, புரியலன்னா நான் அப்புறமா இன்னொரு தடவை சொல்லித்தரேன். பட் நம்மளுக்கு ஈஸியா இது புரியும். அதாவது ஒரு பதத்துல, பதத்தோட எண்டிங்ல டகாரம் இருந்தது. இப்ப இந்த எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஈடுன்னு இருக்கு. இப்ப ஈடு வந்து பதமா பதம் இல்லையா? I want somebody to answer. பதம் தானே, பதம் தானே. ஸ்ருதின்னு சொன்னேலே. ஆமா, பதம் தானே. ஏது? இல்ல டூ டூ என்ன சொல்ற வேர்ட் தான் பதம்னா சொன்னேன். இது என்னது? வந்து தாத்து தானே மாட்டோம். ஈடு தாத்து தானே மாட்டோம். தாத்து தானே இது. ஆமா தாத்து வந்து பதம் ஆகுமா? பட்டு வந்து பதமா இல்லாட்டா பட்டத்தி வந்து பதமா? சொல்லுங்க. பட்டத்தி தான் பதம். பட்டத்தி தான் பதம். பட்டு வந்து பதமா? தாத்து அப்படின்னா மாட்டாது. ராமஹங்கிறது பட்டு பதமா இல்ல ராமங்கிறது பதமா? ராமஹ தான் பதம். ராமஹ தான் பதம். அதோட ஏதோ ராம பண்ணணும். ராமஸ் ஆட் பண்ணி அது வந்து அப்போ சுப்பு திங்கு வந்தாதான் பதம். வாட் இஸ் a ஆமா. பதம்? சுப்பு திங்கண்டம் பதம். That is the ஏதோ definition of a பதம்.
ஆட் பண்ணாதான் வரும். சோ இப்ப ஈடுங்கிறது இஸ் அ தாத்து. இது பதமா? நோ மாட்டா. இல்ல நோ. அதான் madam. கரெக்டா? அப்ப இந்த ஈடுக்கு அப்புறம் டே போட்டோம்னா தக்காரம் வந்த உடனே அதை ஈடு வந்து டே போட்டு ஈட்டு டே வந்துட்டு ஈட்டேன்னு ஆயிடுச்சு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள். இப்ப இங்க இவ என்ன சொல்றா, பதாந்தாத் டவர்காத் பரஸ்ய அநாமக ஸ்தோஹோ ஸ்டுஹு நாஸ்யாத். அநாமகவை இப்போதைக்கு விட்டுருங்க. பதாந்தாத் டவர்காத் பரஸ்ய ஸ்தோஹோ ஸ்டுஹு நாஸ்யாத். இப்போ எப்படி நம்மளுக்கு ஷகாரத்துக்கு அப்புறம் தவர்க்கம் வந்ததுன்னா அது வந்து சுத்துவம் வராதோ, அதே மாதிரி பதத்தோடு எண்டிங்ல தவர்க்கம் வந்ததுன்னா ஓகே, அந்த தவர்க்க பரஸ்ய ஸ்தோஹோ ஸ்டுஹு நாஸ்யாத் அது வராது, ஸ்டுஹு வராது. எப்படி? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப ஷஷ்னா அது வந்து ஆறுங்கிறதுக்கு அது ஷஷ். இப்ப ஷஷ் வந்து இஸ் அ பதம். இப்ப இந்த ஷஷ் வந்து ஷட்டுன்னு ஆக்குறோம். எப்படி? ஜலாம் ஜஷோந்தேல நான் அன்னைக்கே சொன்னேன், ஷகாரத்துக்கு மூர்தன்ய ஷகாரத்துக்கு டகாரம் தான் டவர்க்கம் தான் அது சவரணம் கிரகிக்கிறதுனால அதுதான் ஜஸ்துவத்துக்கு வரும்னு சொன்னேன். ஏன்னா ருத்துரஷானா மூர்தா, ஷகாரத்துக்கு டகார், ஷட்டு பிளஸ் சந்தக. கரெக்டா? இப்போ சகாரம் வந்து ஸ்துத்வம் வந்ததுன்னா ஓகே, இப்ப என்னவா மாறும்? அது வந்து இப்போ இது சா இருக்கு, சா இருக்கு. இப்ப சாவா நம்ம ஸ்தோஹோ ஸ்டுனாஸ்டு ரூல் படி என்னது, அந்த பக்கமும் ஸ்தோ இருக்கலாம், இந்த பக்கமும் ஸ்தோ இருக்கலாம். இப்ப இந்த பக்கம் இருக்கு சந்தால, இந்த பக்கம் இருக்கு சால இருக்கு. இப்போ இந்த சா இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து மாறாது. ஓகே, சோ இது வந்து மாறாது. இது வந்து சகாரம் வந்து ஷகாரமா இருக்கிறது, டகாரமா இது மாறிடுது. ந பதாந்தாத் தோரணாம் இதி ஸ்துத்வம் ஸ்துத்வம் நிஷேதக. ஓகே, இப்போ வந்து இங்க வந்து ஸ்துத்வம் வராது அப்படிங்கிற. ஓகே, விட்டுருவோம், அதை விட்டுட்டு நீங்க வாங்க. இப்போ ஷட்டு சந்தக அப்படிங்கிறது ஷட் சந்தக கரீச்ச சூத்திரப்படி வருது. சோ ஷட்டு ஷந்தக. இப்ப இந்த சகாரம் வந்து ஷகாரமா மாறாது இல்ல? ஏன் மாறாது? ஏன்னா இது பதாந்தத்துல இருக்கிற டகாரா வந்து சகாரத்தோட யோகே ஜாயின் ஆகும் போது அந்த சகாரம் வந்து ஷகாரமா மாறாது. Are you able to get me? I repeat it. இப்ப சந்தாங்கிறது சாங்கிறது ஷாவா மாறணும். கரெக்டா? ஸ்டோஹோ ஸ்தோஹோ ஸ்டுனா ஸ்டுஹு. அப்ப ஸ்தோஹோல சகாரம் வந்து என்னவா மாறணும்? மூர்தன்ய சகாரமா மாறணும். அப்போ ஷட்டு பிளஸ் ஷந்த அப்படின்னு வரும். அப்படி வரக்கூடாது. ஏன்னா பதத்துல இருக்கிற ட வர்க்கம் will not take a stu. Okay, that is only the sutra, apavada sutram. Na padantat toranam அனாம் வரும். அது அனாம் வந்து நம்ம அப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா அதை எடுத்துட்டானா இன்னும் ரொம்ப பெருசாயிடும். ஐ கேனாட் கோ டு சம்சய ராமாயணம். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஷஷ் வந்து எப்படி ஷட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும், ஜலாம் ஜஷோந்தே. அங்க இந்த சகாரம் வந்து ஷகாரமா மாறாது. ஏன்னா ந பதாந்தாத் தோரணாம், பதத்துல கடைசியில அந்தத்துல இருக்கிற ட வர்க்கம் அது சா வர்க்கம் ஓட வரும்போது அந்த சா வந்து ஷாவா மாறாது. எப்படி நம்மளுக்கு ஷாத்து சூத்திரம் படி அந்த ஷா வந்து ட வர்க்கத்துக்கு முன்னாடி வரும்பொழுது அந்த ட வர்க்கம் வந்து இப்படி சாவா மாறாதோ, சுத்துவம் வராதோ,
இங்க ஸ்டுத்துவம் வராது. இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம அடுத்தது நம்ம பார்ப்போம். பிகாஸ் I have another things. Anam and all I have to explain. Okay. So I hope இது வரைக்கும் அந்த ந பதாந்தா டோரை நம்ம கூட விட்டுருங்க. மிச்சதெல்லாம் I hope you can understand.